ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே. திஸ் இஸ் ஷண்மதி ஷைனிங் ஃப்ரம் பாரதி அகாடமி. இன்னைக்கு இந்த செக்ஷனில் இந்திய விடுதலை போராட்டத்தின் தீப்பொறியாகவும் தமிழ் இலக்கியத்தின் புரட்சி குரலாகவும் விளங்கிய மகாகவி பாரதியார் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பேச போகிறேன். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். அவர் பிறந்தது 1882 டிசம்பர் 11 அன்னைக்கு எட்டயபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க. இப்போது இந்த எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. சின்ன வயசுலேயே கவிதை எழுத ஆரம்பித்த பாரதியார் அவரோட அறிவையும் கவிதை திறமையையும் பார்த்து எட்டயபுரம் ஜமீன்தார் பாரதின்னு பட்டம் கொடுத்தாரு. அந்த நாளிலிருந்தே சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு எல்லாத்தாலும் வழங்கப்பட்டார். பாரதியார் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு பத்திரிகையாளர், தேசபக்தர், சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அவர் எழுதிய கவிதைகள் எல்லாம் அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்டம், பெண்களின் உரிமைக்கான குரல், ஜாதி மத பேதங்களுக்கு எதிரான சிந்தனை, பெண்கள் விடுதலை பெறாவிட்டால் இந்த சமூகம் முன்னேறாது என்று துணிச்சலாக சொன்னவர் பாரதியார். இந்திய விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டதால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் மிகவும் துன்புறுத்தப்பட்டார். அதனால் பாண்டிச்சேரிக்கு சென்று பல ஆண்டுகள் தங்கியும் இருந்தார். அந்த காலத்தில் தான் சுதந்திர பாடல்கள், தேசிய கவிதைகள், பக்தி பாடல்கள், தத்துவ கவிதைகள் என்று பல அபாரமான படைப்புகளையும் எழுதி வந்தார். சின்னஞ்சிறு கிளியே, அச்சமில்லை அச்சமில்லை, வந்தே மாதரம், இவையெல்லாம் இன்றைக்கும் நம்மை எழுச்சியடை வைக்கும் பாடல்கள். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட வாழ்க்கை எளிதானதில்லை. வறுமை, நோய், அவமதிப்பு இன்று எல்லாத்தையும் அவர் சந்தித்தார். கடைசியாக 1921 செப்டம்பர் 11 அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார். எண்ணிய துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பதெல்லாம் இழுக்கு. இந்த வரிகள் தான் இன்றைக்கும் நம்மை முன்னே நடக்க வைக்குது. பாரதியார் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு எரியும் சிந்தனை, ஒரு முடிவில் புரட்சி. இன்னைக்கு எபிசோட் உங்கள் மைண்டில் ஒரு சின்ன தாட்ஸாவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அதுதான் நமக்கு பிக்கஸ்ட் வின். உங்கள் டைமும் உங்கள் அட்டென்ஷனும் நமக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அறிவலை பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் தாட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், ஸ்டே கியூரியஸ், ஸ்டே தாட்ஃபுல். பை பாய்.